ஹே கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு வினாக்கள் பார்க்கலாம். ஸோ இது குரூப் 4 எக்ஸாம்ஸில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்தவர்கள் யார் அப்படின்னா, துருக்கியர்கள், குதிரைப்படை வீரர்கள். ஸோ துருக்கியர்களும் குதிரைப்படை வீரர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, 11th செஞ்சுரியில் இந்தியாவை கொள்ளையடிக்கிறாங்க. அடிமை வம்சத்தின் காலம் என்ன அப்படின்னா 1206லேருந்து 1290. ஸோ அடிமை வம்சத்தின் காலம் என்ன அப்படின்னா 1206லேருந்து 1290. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால நிறுவப்பட்டது அப்படின்னா முகமது கோரி கிபி 12ஆம் நூற்றாண்டில். ஸோ 12th செஞ்சுரியில் தான் முகமது கோரியால் தான் இந்தியாவில் முஸ்லிம்ஸோட ஆட்சி நிறுவப்படுது. முகமது கோரிக்கு மகன்கள் இல்லாதால யாரை பேணினார் அப்படின்னா பண்டகன், அதாவது அடிமைகளை அவர் பேணுறாரு. சரிங்களா? பண்டகன் அப்படின்னா என்ன அப்படின்னா இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கக்கூடிய ஒரு பாரசீக சொல் தான் இந்த பண்டகன். ஸோ முகமது கோரி என்ன பண்றாரு, அவருக்கு மகன்கள் இல்லாதால பண்டகனை அவர் பேணிக்கிறாரு. இந்த பண்டகன் அப்படின்னா என்ன அப்படின்னா இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கக்கூடிய ஒரு பாரசீக சொல் தான் இந்த பண்டகன். மாகாண அளவில் ஆளுநராக பதவியில் அமர்த்தப்பட்டவர் யாரு அப்படின்னா பண்டகன், அதாவது பின்ன சுல்தான். சரிங்களா? 1206ல் முகமது கோரி இறப்பு. சரிங்களா? 1206ல் முகமது கோரி மரணமடைகிறாரு. முகமது கோரியின் அடிமை யாரு அப்படின்னா குத்புதீன் ஐபக். ஸோ இந்தியாவிலிருந்து துருக்கிய பகுதிகளுக்கு அரசர். சரிங்களா? ஸோ முகமது கோரியோட அடிமை யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக்கு. இவர் இந்தியாவில் இருந்து துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக இருந்தார். சரிங்களா? அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கலை நாட்டியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கலை நாட்டினது யாரு அப்படின்னா குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் அரச மரபு எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா மம்லுக்னு அழைக்கப்பட்டது. பதில் மம்லுக். மம்லுக் எனும் அரபிய வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா அடிமைன்னு பொருள். சரிங்களா? ஸோ மம்லுக் என்னும் அரபிய வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா அடிமை அப்படின்னு பொருள். அடிமை வம்சத்தின் முக்கிய சுல்தான்கள் யாரு அப்படின்னா குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன். ஸோ இவங்க தான் அடிமை வம்சத்தின் முக்கிய சுல்தான். சரிங்களா? அடிமை வம்சத்தினர் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா 84 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அடிமை வம்சத்தினர் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படி, அதாவது இந்த குத்புதீன் ஐபக் இருக்கார் இல்லையா, ஸோ இவருடைய வம்சத்தினர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை 84 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. குத்புதீன் ஐபக் காலம் 1206லேருந்து 1210 வரைக்கும். ஸோ 1206லேருந்து 1210 வரைக்கும். குத்புதீன் எதை தலைநகர கொண்டு ஆட்சியை தொடங்கினார் அப்படின்னா லாகூரை. சரிங்களா? குத்புதீன் என்ன பண்றாரு, லாகூரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்குறாரு. குத்புதீன் ஐபக் தலைநகரை எங்க மாத்துறாரு அப்படின்னா டெல்லிக்கு மாத்தினாரு. ஸோ ஃபர்ஸ்ட் லாகூர்ல வச்சிருக்காரு, அதுக்கப்புறமா டெல்லிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸை மாத்துறாரு. டெல்லியில் ஆட்சி புரிந்த போது கைப்பற்றிய பகுதிகள் என்னென்ன அப்படின்னா மத்திய மற்றும் மேற்கு சிந்து, கங்கை சமவெளி பகுதிகள், வட இந்தியா. சரிங்களா? ஸோ இது குத்புதீன் ஐபக் என்ன பண்றாரு, டெல்லியில் ஆட்சி புரிந்த போது கைப்பற்றிய பகுதிகள் என்ன அப்படின்னா மத்திய மற்றும் மேற்கு சிந்து, கங்கை சமவெளி பகுதிகள், அதாவது வட இந்தியா. கிழக்கு கங்கை சமவெளி, அதாவது பீகார், வங்காளம் கைப்பற்றும் பொறுப்பு யாரிடம் ஒப்படைச்சாரு அப்படின்னா பக்தியார் கில்ஜி கிட்ட ஒப்படைச்சாரு. டெல்லியில் குல்வத் உல் இஸ்லாம் மஜித் எனும் மசூதியை கட்டியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி எது அப்படின்னா குவத் உல் இஸ்லாம் மஜித். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான மசூதி. குதுப்பினாருக்கும் அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் மருமகன் யார் அப்படின்னா இல்துமிஷ். சரிங்களா?
குதுப்னாரை கட்டி முடிச்சது யார் அப்படின்னா இல்துமிஷ். இதுக்குள்ள மரணம் அடைகிறாரு. அதுக்கப்புறமா இதை வந்து கட்டி முடிக்கிறது யார் அப்படின்னா இல்துமிஷ் தான் கட்டி முடிக்கிறாரு. குத்புதீன் ஐபக் எந்த ஆண்டு வந்து காலமானார் அப்படின்னா 1910. ஸோ போலோ விளையாடும் போது அவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. இல்துமிஷின் காலம் 1210 இருந்து 1236. ஐபக்கின் மகன் யாரு அப்படின்னா ஆரம் ஷா. சரிங்களா, ஆரம் ஷா. ஐபக்கின் படைத்தளபதியும் மருமகன் யாரு அப்படின்னா இல்துமிஷ். யாருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லைப் பகுதிகளை அச்சுறுத்தினாங்க அப்படின்னா இல்துமிஷ். பதில் இல்துமிஷ். செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டவர் யாரு அப்படின்னா குவாரஜியம் ஷா ஜலாலுதீன். குவாரஜியம் ஷா ஜலாலுதீன். குவாரஜியம் ஷா ஜலாலுதீன் யாரிடம் அடைக்கலம் கேட்டார் அப்படின்னா இல்துமிஷ்ட அடைக்கலம் கேட்கிறாரு. இல்துமிஷ் கிட்ட அடைக்கலம் கேட்கிறாரு. சகல்கானி அல்லது நாற்பதின்மர் அப்படின்னா யார் அப்படின்னா மங்கோலியர்கள் தாக்குதல். நிலத்தை பெற்றவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா இக்தாதார் அல்லது முக்தி. இக்தாதார் அல்லது முக்தி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. இல்துமிஷ் எந்த ஆண்டு காலமானாரு அப்படின்னா 26/1236 ஏப்ரல் மாதம் காலமாகிறார். ஏப்ரல் 26, 1236 ஆண்டு இல்துமிஷ் வந்து காலமாகிறாரு. இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன் யாரு அப்படின்னா ருக்குதீன் பிரேஷா. சரிங்களா. இல்துமிஷ் யாரை வந்து வாரிசு அறிவிக்கிறார் அப்படின்னா மகள் ரஷ்யாவை அறிவிக்கிறார். இவங்களோட காலம் வந்து 1236 இருந்து 1240. ரஷ்யாவோட உதவியாளர் யாரு அப்படின்னா ஜலாலுதீன் யாகுதீனும் எத்தியோப்பிய அடிமை தான் ரஷ்யாவுக்கு உதவியாளர் இருக்காங்க. ரஷ்யாவுக்கு எதிராக சதி செய்தவர்கள் யார் அப்படின்னா துருக்கிய பிரபுக்கள். சரிங்களா. 1740 ரஷ்யா கொல்லப்படுறாங்க. 1740 ரஷ்யா வந்து கொல்லப்படுறாங்க. ரஷ்யாவுக்கு பின்னர் எத்தனை சுல்தான் வந்து ஆட்சி புரியுறாங்க அப்படின்னா 3 சுல்தான் வந்து ஆட்சி புரியுறாங்க. இவங்க 3 பேருமே வந்து ஒரு வலிமை குன்றிய சுல்தான்கள் தான், பெருசா ஒன்றும் கிடையாது. சரிங்களா. கியாசுதீன் பால்பன் காலம் என்ன அப்படின்னா 1266 இருந்து 1287 வரைக்கும். கியாசுதீன் பால்பன் எந்த அமைப்பை ஒழித்தார் அப்படின்னா நாற்பதின்மர் குழு. இது வந்து ஒரு ஒழிச்சிருக்காரு. கியாசுதீன் பால்பன் ஒற்றர் துறை ஏற்படுத்துறாரு. சரிங்களா. பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள மாகாண ஆளுநர் யார் அப்படின்னா துக்ரில் கான். துக்ரில்